உண்மையிலேயே இன்று அனைத்து தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றம் இந்த அச்சமில்லை திரைப்படம் வருவதற்கு முன்னாலேயே நிறைவேறும் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்றேன். எப்படி இவ்வளவு தைரியமாக சொல்ல நினைக்கிறீங்களா? ஆரம்ப கட்டி சொல்லிவிட்டார். என்னை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த இளைஞன் 84 வயசு தான். இன்றும் உடல்நிலை சரியில்லாத நிலையில்தான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். எதற்காக? மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரே உறுதி கொண்டு கடந்த 14 ஆண்டுகளாக குடும்பத்தையே விட்டு மக்களா குடும்பமா இன்று இருக்கிற அரசியல் தலைவர்களாக குடும்பம்தான் அரசியல் பூந்து விளையாடுறாங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு பலவிதமான வழக்குகளை சொல்லிக்கொண்டே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ பேச்சை குறைச்சி செயலில் ஏற்கிறவர், அந்த செயல்பாட்டிலே முழு நம்பிக்கை உள்ளவர். இன்றைய தினம் இங்கு பாலா அவருடைய கார்ட்டூன் விஷயமாக D1 காவல்துறை ஆய்வாளர் கொலகாரப்பாவி பிரபு என்பவன் ஒரு பொய்யான வழக்கை போட்டான். அவர் நான் முன்னால் பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய யூடியூப் ஃபேஸ்புக் மூலிமா ஒரு அறிக்கை விட்டேன். SMS அனுப்பினேன் கமிஷனருக்கெல்லாம். உடனடியாக மாத்திரையா, ஏன்னா ஏற்கனவே என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணவன் 2015. இன்றைக்கி அவருடைய அந்த கார்ட்டூன் படத்தில் அந்த கார்ட்டூனை பார்த்து பத்திரிகையாளர் சங்கத்தில் பேனர் வச்சான்னு ஒரு தானாக முன்னது வழக்கு பதிவு பண்ணாராம். புறம்போக்கு இவெல்லாம் நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கா. நாட்டில் பெருமையாக சொல்கிறேன், நான் வருத்தப்படலை. ஏன்னா அந்த காவல்துறை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்னை சாவடிக்கிறது அவங்ககிட்ட இல்லை. பயப்படாதீங்க. அச்சமில்லை இருக்குது தான் அமீர் தேசம் நடக்கும். கஷ்டப்படாதீங்க. உங்களுடைய உயிரை போக்குறது உங்கள்கிட்டயே இல்லை. இப்போ அதை நான் நிரூபித்து காட்டினோம் மதுரையில். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் வைகை ஆற்றுல தக்க விட்டார செல்லூர் ராஜு. அவரு ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாடுறாரு. ஊர் மொத்தம் பேனர் மதுரையில் பாலிடெக்னிக் எதிரில் சைக்கிள் பேரணி நடத்துகிறாரு. அம்மான்னு பெத்த அம்மா பார்த்துக்க மாட்டானுங்க. அதெல்லாம் அவங்க அம்மா எப்படி பண்ணு தெரியாது இவங்களுக்கு. ஆனால் கொள்ளடிக்க விட்ட அம்மா தான் ஞாபகமாக வச்சுருக்காங்க. இன்னும் கூட அந்த மூஞ்சை போட்டு தான் ஓட்டு கேட்குறாங்க. வருத்தமாக இருக்குது. நான் வழக்கே போட்டிருக்கேன். இவங்களுக்கு நினைவு மண்டபம் வேறு கட்ட போகிறாங்களாம். ஒரு குற்றவாளிக்கு அரசியல் சாதனத்துக்கு மீறா ஒரு மணி மண்டபம், சமாதி அடிக்கிறது வழக்கு போட்டிருக்கேன். 3 சமாதியும் தூக்குறது எவ்வளோ. எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கும் பயப்படாதீங்க. அச்சமில்லை பாரதி சொன்னான். இன்றைக்கி உண்மையிலேயே அமீர் மூலியமாக அது வெளிவருதுன்னா தமிழகத்தின் திருப்பு முனை இந்த படத்தினால நிச்சயமாக வரும். ஏற்கனவே சாட்டைன்ற படத்துக்கு என்ன இந்த தேட்டரில் கூப்பிட்டாங்க. என்ன அப்போ வேடிக்கை தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி என்னை பேச வச்சுட்டாங்க. உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வலதுமதி போன்ற இளைஞர்களை குண்டாஸ் போடுறானுங்கெல்லாம் நாட்டில் வாழ முடியுமா? கொலகார பாவிகள். உண்மையிலே வருத்தப்படுறேன். இந்த தமிழ்நாட்டில் மக்கள் ஏன் இப்படி வாய மூழ்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்குறேன். வாயை தரங்க. உங்கள் பின்னால் இந்த இளைஞன் இருப்பான். தைரியமாக செயல்படுங்க. எந்த நேரத்துலையும் என்னுடைய பேரை யூஸ் பண்ணுங்கள். டிராஃபிக் ராமசாமி சொல்லப்படி இந்த கடிதம் அனுப்புகிற வேலை செய்யா இல்லையா? இல்லைன்னா உனக்கு தண்டனை நீதிமன்றம் வந்தாலும் எழுதுங்க போதும். அந்த வேலை செய்யலைன்னா என்கிட்ட வாங்க. இவங்களை அப்படி தான் திருத்த முடியும். அவன் நம்மளை அடிப்பான். ஆனால் அவனை அடிக்கிறதுக்கு பேனா கத்தி முனையை விட பேனா முனையை சிறந்த நிரூபித்து காட்டிய ஒரு இளைஞன்.
இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த வரத்தை கொடுத்தது எனது ஆசான் ராஜாஜி அவர்கள். அவருடைய மந்திரி சேவையில் 2 வருஷம் பிஏவாக இருந்தேன். ஒரு வெங்கடசாமி நாயுடுன்னு தன்னுடைய சொத்தை விற்று எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆனார். இன்றைக்கி சொத்து டீ குடித்தவங்களாம் மந்திரியாக கொள்ளாட்சி கிடக்கிறான். உண்மையிலே வருத்தமாக இருக்கு எனக்கு. எப்படி மக்கள் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் உங்களுக்கு பிச்சை போடுறேன்னு நினச்சிட்டு இருக்கான் கம்யூனிட்டிங்க. உண்மையிலே பார்த்தா இனிமேல் பொய் கேஸ் போட்டு நான் கவலைப்பட மாட்டேன். ஜெயிலில் போக தயார். இந்த நாட்டில் வாழ்றதோட ஜெயிலில் போய் வாழலாம். அங்கே மரியாதை நிறைய கிடைக்கும். உண்மையிலே 8 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஒரு வெள்ளிக்கிழமைனா போடுவானுங்க. நான் சரி யாருக்கு பெயில் போட முடியாது. வழக்கறிஞர்கள் ஃப்ரீயாக வந்து போடுவாங்க. அந்த காலத்தில் 84 92 வரலாம். எதுக்கு சொல்கிறேன்னா தலைகள் தொங்க போடலாம் அடித்து பார்த்தாங்க சாவடிக்கணும்னு. அந்த கம்நாட்டிகளால் முடியல. இன்றைக்கி நான் தொலைவில் இங்கேருந்து பேசினா கூட போகிறோம். எல்லா ஐபிஎல் நேரில் எவனே பார்க்க மாட்டேன். எனக்காக நான் கேட்கல, மக்களுக்காக கேட்குறேன். அந்த நினச்சிட்டு தான் நீங்கள் வேலை செய்கிறாங்க, செய்ய வைக்கணும். நீங்கள் பல சமூக அமைப்புகள்லாம் நாங்கள் செய்கிறோன்னு கவர்னரே தொடர்ந்து பெருக்கிறாரு. கவர்னர் வேலை தொடர்ந்து பெருக்கிற வேலையா? ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அழகாக 2 பொம்பளைங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. எல்லா ஊர்லேயும் உட்கார்ந்த இடத்துல வேலை வாங்கணும். அதுதான் கவர்னருடைய வேலை. அது தெரியாது அந்த ஆளுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க. ஜாதி மதம் பேதமில்லா சமுதாயம் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வாயால். நான் செய்யறது மொத்தம் அக்கிரமம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா நாட்டில் மக்களை நினைக்கல. துட்டு கொடுத்தா ஓட்டு போட்டாங்கன்னு தான் நினைக்கிறானுங்க. கேடி பசங்களை துட்டு எங்கேருந்து கொடுத்தீங்க? உங்கள் அப்பன் சம்பாதிச்சு கொடுத்தானா? உங்கள் பாட்டன் சம்பாதிச்சு வச்சுருந்தானா? மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்களே. இன்றைக்கி 32 திருடர்கள். எம்ஜிஆர் அலிபாபா 42 நடித்தார். அதான் இவங்க 32 திருடர்கள். அவரை விட அதிக கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த 32 மந்திரிகள் வீட்டில் போய் ஒரு நாள் போய் வருமான செயல்பட்டாங்கன்னா 4 இந்தியா காப்பாற்றலாம். ஒரு இந்தியா இல்லை, 4 இந்தியா. நரேந்திர மோடி கையாட்டிக்கிட்டு ஏழுபடியில் போயிட்டே இருக்காரு. அதான் தெரியும் அவருக்கு. மக்களுடைய இது தெரியாது. பணக்காரனுக்கு கடன் கொடுத்து மக்கள் வெறி பண்ணல, மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துறீங்களே. உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு பயம் இருக்குது, அந்த பயப்படாதீங்க. பயமின்மை, தைரியம், தன்னம்பிக்கை 3 இருந்தால் நீங்கள் தான் ராஜா. நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி. அதை சொல்ல தான் நான் வந்தேன் இங்கே. உண்மையிலேயே நீங்கள் என்னோடலாம் பேசான்னு ஒரு அனுமதி வேறு கொடுத்துட்டாரு. உண்மையிலே பாராட்டுறேன். தமிழக மக்கள் மத்தியில் அந்த பயம்னு இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும். ஜனாதிபதி மேலே கூட வழக்கு போட்டிருக்கேன் நான். பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருக்கவர்களும் அவர் பயந்துட்டு தான் உட்காந்துருந்தாருங்க. ஏன்னா அப்போ கலைஞர் ஆட்சி பவுண்டரோட பூரா மூடிட்டாங்க 4 நாள். ஒரு ஜனாதிபதிக்கு யார் ஓட்டு பண்ணணும்னு தெரியாது. அப்போது அவர் வழக்கு போட்டேன். பல கோடி நஷ்டம் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே நோட்டீஸ் போட்டு அவங்க கேட்டாங்க. அப்புறம் 2வது ஆனால் அவர் பேர்லேயும் கேஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி 14வது ஜனாதிபதினு அவர் பேரில் அவர் புக்கு ஒன்று சோஷியல் சயின்ஸ் புக்கு ராஜஸ்தானில் ஒரு யூனிவர்சிட்டியில் புக்காக போடுறாங்க. இந்தியாவின் 14வது பிரதமர். அவர் பிரதமரே ஆகலை, எலெக்ஷன் நிற்கலை, எலெக்ஷன் தேதியே வரல, 14வது பிரதமர்னு போட்டாங்க. அது ஒரு மாதிரி வந்து பேப்பரில் இங்கே தினகரில் வந்தது. அதை வச்சு கேஸ் போட்டேன். கேஸ் போட்ட உடனே அந்த யூனிவர்சிட்டியில் அந்த பேர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா தைரியம் வேணும் முதல்ல உங்களுக்கு. இதுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, கேள்விப்படுறீங்களா? தத்துன்னு ஒருத்தர் இருந்தார். 5/12/2015 குளூர் டெல்லியில் 4 பக்கம் அடித்து ஜெயலலிதாவுக்கு நீ பெயில் கொடுத்திய, யாரையும் கேட்காத, அது என்ன மாதிரி ஏழைகளுக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அதுக்கு நீ 2000 கோடி வாங்கியிருக்க.
எழுத்து மூலியமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அவர் என்ன சொன்னார் கோர்ட்டில் மறுநாள் வக்கீல் கேட்குறாரு, ஏங்க நீதியரசர் உங்களை பேர் நீதிமன்றத்தில் அவமானமாக இருக்குது, இவ்வளோ கோடி வாங்கிட்டு லெட்டர் கொடுத்துருக்காரு, பாப்பா இதெல்லாம் வருது, நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு நடுக்க எடுக்க மாட்டேறான்னு கேட்குறாரு. எனக்கு வேண்டிய வக்கீல் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, என் தோல் தடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கிலேருந்து பின்னால் வாங்கிட்டார். இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாவுக்கு தண்டனை உறுதியாச்சு. 2000 கோடி. அவர் என்றைக்கு எங்கே போனார், எப்படி அந்த பணம் போச்சு, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு பேரை போடாத ஹிண்ட்டு கொடுத்தேன். அந்த ஹிண்ட்டுக்கே பயந்த ஆளுங்க தலைமை நீதிபதிகள்லாம் நாட்டில். நீங்கள் தைரியமாக கேட்கலாம், பயப்படாதீங்க. உங்கள் உயிர் ஒன்றும் போகாது. பிறந்தவன் சாகிறது நம்மகிட்டே இல்லை, படைச்ச ஆண்டவங்கிட்டே இல்லை, எழுதி வச்சாச்சு. நம்பிக்கை வைங்க முதல்ல, நீங்கள் இந்த நீடி வாழ முடியும். நம்பிக்கை தான் வேணும் முதல்ல, வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் தான் ராஜா. அவன் பொறுக்கிட்டு ராஜா, ஆனால் உண்மையான ராஜா நீங்கள் தான், தமிழக மக்கள் தான். அந்த நிலைமை மாறப்போகிற நாள் வெகு விரைவில் வந்துடுது. எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன், உங்களோட உடம்பு சரியில்லை பரவாயில்ல, மக்கள் அந்த தைரியத்தை வளர்க்கணும் தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், இந்த அச்சமில்லை இப்போ நான் ஏற்கனவே நானும் நடித்தேன், பாலாஜி கூட நடித்தவன் தான் அண்ணின்ற படத்தில். அந்த காலத்தில் என் கிளாஸ்மேட் தான் பாலாஜி. நானும் நடித்தவன் அண்ணின்ற படத்தில். சினிமா பற்றியும் தெரியும், நாடகத்தையும் நடிச்சிருக்கேன். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த பயத்தை உருவாக்கி வச்சிருக்கார்கள். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த மேடையில் வளர்மதி பாலா போன்றவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களால உடம்புகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக வரணும். உண்மையிலேயே சொல்கிற நீங்கள்லாம் பின்னால் வரணும். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம், நீங்கள் முன்னால் போங்க. உங்கள் மேலே எவரா கையை வச்சானா நாங்கள் இருக்கோம் பின்னால். நிச்சயமாக சொல்கிறேன், இது நடந்துருக்கு. இன்றைக்கி 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளையினை வெளியேறுன்னு காந்தி அன்றைக்கி புறப்பட்டார். அவருக்கு கோடீஸ்வரலாம் பின்னால் இருந்தான். ஆனால் அந்த இளைஞன் டிராஃபிக் அந்த பின்னால் யாரும் பார்த்து பயப்படுறாங்க. பணக்காரன் கூட பயந்து கொண்டு கொடுக்குறான்றான் உதவி பண்ணுறதுக்கு. எனக்கு அதுதான் நிலைமை. இன்னைக்கு அவன் பயப்படுறான், நான் பயப்படல. அப்போ நேரத்தில் 2017 8ஆம் தேதி அன்னைக்கு கொள்ளையனே வெளியேறு என்ற ஆர்ப்பாட்டத்தை அனுமதி பெற்று வள்ளூர் கொடுத்தாங்க எனக்கு. நாங்கள் பண்ண மாட்டேன், ஜெய சமாதிகர் தான் பண்ணணும், சேப்பாக்கில் பண்ணேன். கொள்ளையனே வெளியேறு 3 இடத்துல, ராமநாதபுரம், மதுரை, பரமக்குடியெல்லாம் நடத்திட்டேன். நிச்சயமாக அந்த கொள்ளையர்களை வெளியே அனுப்பாத விடமாட்டேன். 10 பேர், அதாவது விவேகானந்தர் 100 பேரை கேட்டார், நான் 10 பேர் தான் கேட்குறேன் தமிழ்நாட்டில். இப்போ என் கூட ஒரு பெண்மணி ஃபாத்திமான்னு வந்திருக்கு, மதுரை கேஸுக்கு போயிருக்காங்க எனக்காக, என்னால் முடியலன்னு. அந்த ஃபாத்திமா மாதிரி வயசு 43, உண்மையிலே பெருமைப்படுறேன். பெண் சமுதாயம் நினைத்தால் தமிழ்நாட்டை நாளைக்கே கலைக்க முடியும். நீங்கள் நினச்சி முன்னால் வாங்க. அந்த பெண் இன்னைக்கு பெரம்பலூர் 40 ஏக்கரா காலி பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கிடுது கோர்ட்டில். தானாக வாதாடி 10 வயசு 10ஆவது படித்த பொண்ணு தான். நான் வளர்த்து வச்சுருக்கேன், என்னுடைய வாரிசு. எல்லாம் 1000 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த சின்ன பொண்ணை கூட சுற்றிட்டு இருக்காந்தாள்னு. நான் சும்மா சுற்றுறேன், எனக்கு தேவையில்லை. குடும்பத்தையே விட்டேன், பொண்டாட்டியே வேணாண்ட பற்றி இதுக்கு வளர்த்துருக்கேன். இன்றைக்கி நீ மதுரைக்கு தனியாக போயிருக்காங்க, இன்றைக்கி அங்கே தான் இருக்காங்க அநேகமாக கோர்ட்டில். இன்றைக்கி ஒரு ஜட்ஜு மேலே புகார் பண்ணி அந்த ஜட்ஜுக்கு நான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஜட்ஜுகளாக ஏன் நாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ கையில் இருக்கிற காகிதம் இருக்குது. அந்த பொண்ணை ஜட்ஜு மேலே இருக்கான், நீ ராமசாமி கூட இருக்கியா, நீ யாருன்னு தெரியும், உன் கேஸில் எடுக்க மாட்டான், நீ சென்னையிலே போய் போட அவரோட கூட வேறுன்னு சொல்லியிருக்கான் அந்த ஜட்ஜி. அவன் ஏற்கனவே என்கிட்ட மாட்டினவங்க ரிஜிஸ்டராக இருக்கும்போது. இப்போ அவன் நம்ம கோத்து விட்டேன். இந்த மாதிரிலாம் ஜட்ஜாக போகிறேன்னு ஜனாதிபதி காமிச்சிருக்கேன். அவனுக்கு மூலம் கிடையாது. 2வது கேட்கக்கூடிய தைரியம். எதுக்கு சொல்கிறேன், இந்த இளைஞன் கேட்குறேன், நீங்களாம் நல்லா கேட்கணும். உங்களுக்கு வயசாகி போச்சு இல்லை, நீங்கள் தாராளமாக கேட்கணும். அதுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி தைரியத்தை வளருங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் பஸ் விஷயமா நான் வழக்கு ஒன்று போடணும்னு நினச்சி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நேற்று இந்த எழுபடி பழனிசாமி ஒருத்தர் திரிஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஏன்னா சிஎம் பதவி போகும்போது தெரிஞ்சு போச்சு,
வண்டியிலேயாவது போட்டு ஓட்டிக்கலான்னு ஓட்டுறாரு கொஞ்ச நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு ஓட்டலான்னு. தமிழ்நாடு சிஎம் 22 23 உங்கள் ஒப்பம் மட்டும் துட்டாடாது 25 லட்சமா அமௌண்ட் வேறு போடுறாங்க. அதில் இவருக்கு கார், புது கார் வேணுமா? ஏன் பழைய காரில் போக முடியாதா? பொண்டாட்டி வித்துற, பழைய பொண்டாட்டி புது பொண்டாட்டி கட்டிக்க முடியுமா ஒன்றால? மக்கள் வரி பணம் வீணடிக்கிறீங்க நீங்கள்லாம். எம்ஜிஆர் விழா 4 கேஸ் போட்டிருக்கேன். உண்மையிலேயே சேலம் கலெக்டரை பார்த்து ரோகிணி பார்த்து வருத்தப்படுறேன். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவங்களே வழக்கு போட்டேன். அவங்க ஃபோனில் கேட்குறாங்க, சார் என்னை கொஞ்சம் விட்டுருங்க சார். நான் ஏன் விடணும் ஒன்று? நீ ஆட்சிக்காரன் மேலே போயிட்டு வேறு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? குப்பையை பொறுக்கிறதுக்கு நீ ஏன் போகிற? உனக்கு வேண்டாதவனா அவன் மேலே ஃபைன் பண்ணுவேன். காப்பீட்டு குப்பையை ரோட்டில் போட்டு உட்காந்துருக்கேன், வெடி என்ன பண்ண போகிற நீ அவனை அப்படின்னு கேட்டப்பாடு அங்கே விட்டாங்க. இப்போ சுத்தத்தை அவங்க மேலே ரோகிணியா டிராஃபிக் ராமசாமி வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் வந்துட்டு இருக்குது. இப்போ கூட வருது பார்க்க. நான் நீ ஐஏஎஸ் இருக்கலாம், மக்களுக்கு பணி செய், பாராட்டுறேன். ஆனால் தைரியமாக வெளியே வரணும். தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கணும். அப்போ தான் நீ அதிகாரி. இல்லைன்னா நீ பூஜா தான். நீ என்னதான் இருந்தாலும், யார் ஐபிஎஸ் ஆனாலும் சரி, ஐஏஎஸ் ஆனாலும் சரி, பயப்படாதீங்க. இந்த துறையோ அந்த துறையில் யார் பொறுப்போ அதிகாரியை கேளுங்க. இந்த அரசியல்வாதியை எப்பவுமே கேட்காதீங்க. நான் நம்ப மாட்டேன். அரசியல்வாதி நம்பியே செய்ய மாட்டேன் எதுவுமே. அந்த நம்பிக்கை பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க. 69 வருடம் சுமாராக இருந்தது. அப்புறம் டெவலப்மெண்ட்டை கழுங்க அதை பர்மனெண்ட்டாக ஆக்கி லஞ்சமாக்கி இன்றைக்கி மரம் போட்டு செடி போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து பெரிய பலமாகிட்டாங்க அதிமுக. நான் திருந்த மாட்டேன்னு ஆணவத்தை சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அந்த ஆணவத்துக்கு அழிவு நிச்சயமாக வெகு விரைவில் வந்துடுது. கவலைப்படாதீங்க. நீங்கள்லாம் நிம்மதியாக உங்களுடைய அடிப்படை உரிமைகளை உங்களை தேடி வரக்கூடிய காலத்தை உருவாக்கி காட்டி தான் இளைஞர் கண்ணை மூடுவோம். அது தமிழ் புத்தாண்டுக்குள்ளே நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு உங்களை சொல்கிறேன். இந்த அச்சமில்லை படம் என்றைக்கு வருது தெரியாது, முடிஞ்சு போச்சான்னு தெரியாது. அதே மாதிரி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் வளர்றதுக்கு முன்னால் நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகும். அதற்கு அடுத்தது இந்தியா என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு இன்னும் நிறைய பேசலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நாளுக்கு தனியாக கூப்பிடுங்க, தனியாக வந்து பேசுகிறவங்களுக்கு நல்ல பூஸ்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய தைரியம் பயமின்றியே தான் உங்களுக்கு பூஸ்ட். வேறு எதுவுமே வேணாம். பணம் பேரெலாம் தேவையில்லை. என்னை தேடி பணம் வருது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் உதவி பண்ணுறாங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் இன்னைக்கு 7 கோடி மக்கள் 2 நாளாக யூடியூப்பில் வந்துட்டு இருக்கான். புத்தகம் விசாரிக்கிறாங்க எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம். சார் என்ன சார் உடம்பு உங்களுக்குன்னு 3 மாதம் நடந்தது. இந்த இவர் மேலே இப்போ பொய் கேஸ் போட்டான ஒருத்தன் பிரபு, அவன் மேலே போட்ட கேஸில் வழக்கு வந்தது. இருந்து கேஸ் போட்டிருக்கான் அவன் மேலே 307. அவன் உடனே மாற்றி விட்டார் இப்போ கமிஷன். உண்மையிலேயே காவல்துறையில் தான் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. நீங்கள் நேர்மையாக அணுகுங்க. அவங்களுக்கு செய்ய தெரியலன்னா எங்கிட்ட வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வழி நடத்தணும்னு, யாரை எப்படி கேட்கணும்னு நான் வழி கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது மாதிரி இந்த அச்சமில்லை சினிமா உங்களுக்கு நல்ல வழி காட்டும்னு நினைக்கிறேன். சிறு பார்க்கும்போதே அந்த இடங்களை பார்க்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடுது. இதெல்லாம் இப்போ நீங்கள் எடுத்து காட்டுறீங்கல்ல மக்களுக்கு, அச்சமில்லா கேளுங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. அது புதுசாக பார்த்தா படம் நிச்சயமாக சொல்கிறேன். அந்நியன் இன்னும் சொல்ல படம்லாம் எடுத்தாங்க. என்னோட கேட்டாங்க உங்கள் பேரை மாற்றி போட்டுக்கொண்டேன். பேரை மாற்றி போட்டாங்க. இன்றைக்கி உங்களுடைய எண்ணத்தினால ஒரு சாதாரண மனுஷன், சின்ன பையன் 85 வயசு பையனுக்கு டிராஃபிக் ராதான படத்தை எஸ்டேட் சந்தத்தை எடுக்கிறாருன்னா இதுதான் சரித்திரம். எம்ஜிஆர் சரித்திரம் இல்லை. என்னுடைய வேடத்தில் அவர் இருக்கிறார். நாளைக்கு வீடரில் வரப்போகுது என்னுடைய பேட்டி. 2 பேர் தான் பக்கத்தில் ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல அவர் ஒரு பேட்டி எடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் நியாயமான முறையில் இன்றைக்கி இந்த ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருக்காரு ஆன்மீகம்னு. உனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கா? போல அவருடைய கல்யாண வீட்டில் போய் பாருங்கள். நான் ஒரு ஐஏஎஸ் கல்யாணத்துக்காக பையன் கூட்டினாலும் போயிருந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. அப்போது அந்த கல்யாண பந்தல் மேடை வாசல் தலையில் கடமையை செய் பலனை எதிர்பார். இவர் ஆன்மீகவாதி. கீதா உபதேசம் பண்ணுற ஒரு மக்களுக்கு கீதை என்ன சொல்கிறது? கீதையில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எதிர்பார்ன்னு போர்டே போட்டிருக்காரு.
தாலி கட்டுற இடத்துல அன்றைக்கி வெளியே வந்தவன் தான். அந்த மண்டபத்தில் நான் போகிறது கிடையாது, கூட்டம் கூட. அது மாற்றிட்டானே வெளியே எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் நாட்டை காப்பாற்றுறாங்க. கட் அவுட் வச்சு பாலை விஷயம் பண்ணுறவனுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இவங்களாம் என்னென்ன சொல்கிறதே புரியல எனக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்களாம் தனியாக திரைத்துறையில் ஒழுங்காக செய்யுங்க, வேலையை செய்யுங்க, மக்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்க. இப்படி சிகரெட் பிடிச்சி வாயில் போட்டெல்லாம் காட்டாதீங்க. நாட்டை குச்சராகிட்டு நீ நாட்டு மக்களை காப்பாற்றின வரைய தேவையில்லாத பிரச்சனைகள். நான் தமிழன், பச்சை தமிழன், சிவப்பு தமிழன் யார் கேட்டால் அவங்கள மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நான் முடிஞ்சா எம்ஜிஆர் மாதிரி ஒன்றும் நினைக்காதீங்க, கனவு நினைக்காது. ஜெயலலிதா என்ன தெரியல, உண்மையிலேயே வருத்தப்படுற நல்ல அறிவு மூளை இருக்க ஜெயலலிதா ஆணவத்தினால அழிஞ்சா. 2004 நான் போஸ்ட் ஓட்டினேன் ஹைகோர்ட்டை 3 மாதம். நீ ஆணவத்தினால அழிய போகிற பாருங்க. அவள் அழிஞ்சது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த அழிவுக்கு காரணம் நான் தான், வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் மக்கள் யாராவது தேர்ந்தெடுக்காதீங்க. நல்லவங்களாக பார்த்து உங்கள் பகுதியில் யார் இருந்தாலும் இந்த அச்சமில்லை திரைப்படத்தை நினைக்கிறாங்களே, அதில் யாராவது நல்லவங்க தெரிஞ்சால் நீ ஓட்டு போடுங்க தயவுசெய்து. வருகின்ற தேர்தல்களில் ரஜினி படமோ அந்த படமோ விஷால் படமோ இதெல்லாம் வேண்டாம். நடிப்பு நடிக்கிட்டோம், பாராட்டுறேன், நடிப்பில் சிகரமாக இரு. ஆனால் தமிழக மக்களை ஏமாற்றணும்னு நினச்ச ஜெயலலிதாவுக்கு நடந்த கதியை விட மோசமாயிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் மேலே வழக்கு கூட போட்டு நான் கவலைப்பட மாட்டேன். இந்த பிஜேபியில் எச் ராஜா ஒருத்தர் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. வேலையா சும்மா இருக்க சங்கம் ஊழி கெடுக்கிறது தான் இவங்களுக்கு வேலை. சாமியார் வேஷம் போட்டு சாமியார் ஆகி எல்லாமே ஏமாற்ற ஆரம்பிச்சா நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் 73,000 கோயில் நடுரோட்டில் கட்டிக்கிறாங்க வீடு சம்பாதிக்கிறதுக்கு. இவன் தான் இந்துக்கள் நாட்டில். என்னை விட இந்துவை பார்த்துருப்பான அவன். நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். தலைமை செயலாளர் கொடுத்துருக்காங்க அஃபிடவிட்டு. 73,000 கோயில் தமிழ்நாட்டில் ரோட்டில் கட்டியிருக்காங்கன்னு. எப்போ எடுக்க போகிறேன்னு ஆர்டர் போன 10 மாதத்தில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அது இன்னும் எக்ஸிட் ரிப்போர்ட் கொடுக்கணும், அடிக்க போகிறான். இன்னும் 2 கட்டிக்கிட்டு இருக்கான் ரோட்டில். இப்போ இதெல்லாம் எதுக்காக? எந்த இந்து கேட்டான்? முஸ்லீம் கோயில் 15 தான் இருக்கும், இவனுக்கு தான் ஆயிரக்கணக்காக இருக்குது. ஏன்னா அப்பப்போ திருப்பதி கூடன்னா ரோடெல்லாம் சாமி துடி சம்பாதிக்கிறது. இதுதான் இந்துக்கள் இதுவா? ஆண்ட கடவுள் மனத்தில் இருக்கணும், உள்ளே இருக்கணும். மக்கள் தான் கடவுள், அதை நினைக்கணும். முதல்ல ரோட்டில் நீ வச்சு கும்பிட்றதுனால கடவுள் வராது. திருப்பதியில் போய் போடுறாங்க, யார் லஞ்சம் போட சொன்னால் பெரிய இஷ்யூ ஆகுறாங்க. அதை நீ என்ன பண்ணுற? பிச்சை எடுக்கிற, சாமி படத்தை வச்சு பிச்சை எடுக்கிற. இதெல்லாம் தேவையா? ஜாதி மதம் பேதம்ன்றது எதுக்காக வச்சுருங்க? நானே எடுத்து போட்டவன் தான், பூல் கிடையாது எனக்கு. ஏன்னா அது ஒரு அடையாளமாக இருக்கக்கூடாது. உயர் ஜாதி என்ன உயர் ஜாதி? உண்மையில் வருத்தப்படுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பேப்பரா எதாவது செய்யலான்றதுக்காக சொல்ல வந்தேன். அதனால் இந்த ஒரு இந்து மதத்தை திணிக்கின்ற ஒரு செயலை பிஜேபி அதிகமாக செயல்பட்டு இருக்குது. நிச்சயமாக 2019 தலை காட்ட போகிறதில்ல. யாராவது நல்லவர்கள் வருவாங்க, நல்லவர்களை இந்த இளைஞன் கை காட்டுவான். ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நான் பாடம் படித்தது ராஜாஜிக்கிட்ட. இந்தியாவில் கவர்னர் ஜெனரல், முதல் கவர்னர் ஜெனரலாக வெள்ளக்கார அவரை தான் தேர்ந்தெடுத்தான். நேருவோ காந்திகிட்டே கொடுக்கல, அவர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டவன். இன்றைக்கி அவர் சொன்ன வாக்கு தான் உங்கள் பின்னால் நான் பேசிட்டு இருக்கேன். சாதாரண மனுஷனா, ஒரு சிறந்த மனிதனா, நல்ல மனிதனா. அதுக்கு காரணம் பயமின்மை, தன்னம்பிக்கை, தைரியம். இது 3 இருந்தால் நீங்கள் தான் ராஜா, மந்திரி எல்லாமே தெரிவித்துக்கொண்டு, வாய்ப்பளித்த அந்த திரைப்பட குடியினருக்கே வன்மை தெரிவித்துக்கொண்டு, இங்கு வந்திருக்க அனைவருக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் குடியேற்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.